டெத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அதையும் குறிப்பாக இந்த மாதிரியான டெத் நமக்கு வந்து வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான ஒன்று தான் இந்த மூச்சு திணறல். சடனாக டெத் ஆகிறது கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து மூச்சு திணறி உயிருக்கு போராடி சாகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து நினச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நினைக்கிறத விட கொடுமையானது. பொதுவாக இந்த மாதிரியான கூட்டம்லாம் கூடும்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாடரேட். அது தாண்டி போகும்போது 6 பேர் 7 பேர் மேலே போகும்போது அங்கே டேஞ்சர் ஆகுது. இந்த மாதிரியான கூட்டத்தில் மாட்டிட்டோம்னா நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்டே நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த அதிகமான ப்ரெஷர்னால வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியாமல் அஸ்பீசியால் இறந்து போகிறவங்க தான் அதிகம். அதுலேயும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறேன் அப்படின்ட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த கூட்டத்தில் வந்து எந்திரிச்சு மேலே வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே யார் இருக்காங்க என்ன எதுனே தெரியாமல் நம்ம மேலே வந்து ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்றைக்குமே வந்து மாட்டிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில பேர் வந்து குழந்தைகளையும் வந்து இந்த மாதிரியான கூட்டத்தில் கூட்டிகிட்டு போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். கும்பமேளாவாகட்டும், திருப்பதி டெம்பிளில் நடந்ததாகட்டும், ஆர்சிபி வின்னிங் செலிப்ரேஷனில் நடந்தது, இப்போ கரூரில் ஆக்டர் விஜய்க்கு நடந்தது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதிகப்படியான மக்கள் கூடினதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கணும். கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையை வந்து இந்த செஸ்ட் அளவுக்காவது தூக்க முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த கூட்டத்தை விட்டு எப்படியாவது வெளியேறணும். பொதுவாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் வரணும், நம்ம வந்து பெரிய மாசை காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தவரை முக்கியம். ஆனால் நமக்கு நம்ம உயிர் முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம்.